நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹை டிமாண்ட் பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. மந்த்லி நீங்கள் ஒரு 7 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் இந்த தொழிலில் சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டில் சமையலுக்கோ இல்லை அப்படின்னாக்கா ஹோட்டல்ஸ்க்கோ பயன்படுத்தக்கூடிய அந்த சமையல் எரிவாயுக்கு மாற்றாக இதை நம்ம என்ன செய்யலாம், இந்த பொருளை வந்து பயன்படுத்தலாம். இதை தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக கிடைக்கும், நமக்கு மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட் பொருட்களில் இருந்து தான் நம்ம இந்த பொருளை வந்து தயாரிக்க போகிறோம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தூளாக இருக்கலாம், மரக்கட்டைகளாக இருக்கலாம், இல்லைன்னா கடலையோட தோல், சோழ தட்டைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த தோகைகள், இது எல்லாம் காஞ்சி போனது. அதுக்கப்புறம் நெல்லில் இருந்து நம்ம அரிசி தயாரிக்கப்படும் போது கிடைக்கக்கூடிய அந்த உமி, இதில் இருந்து எல்லாம் இந்த பொருளை நம்ம தயாரிக்க முடியும். அந்த மாதிரி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோமாஸ் வுட் பெல்லட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில், டையிங் யூனிட், செராமிக் இண்டஸ்ட்ரி, கேஷ்யூ இண்டஸ்ட்ரி, அதாவது முந்திரி பருப்பில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடுகளை வந்து தீக்கிறதுக்கெல்லாம் இதை, அதாவது அதை எரித்து பயன்படுத்துவாங்க இல்லையா, அங்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க. செங்கல் தயாரிக்கிற இடத்துல பயன்படுத்துகிறாங்க, ரப்பர் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் அதிக அளவில் தயாரிக்கிறாங்க. நம்பர் 1 இருக்குது வேர்ல்ட்லேயே. அதுதான் எக்ஸ்போர்ட்லேயே நம்பர் 1 இருக்குது. இப்போ இந்தியாவில் இது அதிகமாக தயாரிச்சிட்டு வராங்க. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த தொழிலில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயோமாஸ் வுட் பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரிக்வெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த மரத்தூளோ மரக்கட்டைகளோ அதை நல்லா இன்னும் ஃபைன் பவுடராக கிரைண்டிங் பண்ணணும். கிரைண்டிங் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பெல்லட் மிஷினில் வச்சு ஹை ப்ரெஷரில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி மேக் பண்ணுவாங்க. ஒரு அடி நிலத்துக்கு கட் பண்ணி அதுலேருந்தே நமக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பொருளை நம்ம என்ன செய்யலாம், குளிர் பிரதேசங்களில் அந்த நிறைய விறகு கட்டைகள் போட்டு ஹீட்டை உண்டாக்குவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பிரிக்வெட்ஸை பயன்படுத்துவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஹீட்டை கொடுக்கும், நிறைய கரியை கொடுக்காது, பொல்யூஷனை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாது. அந்த அளவுக்கு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பொருள் இது. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மரத்தூளை இந்த மாதிரி ஒரு க்ரஷர் மிஷினில் போட்டு நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக ஒரே மாதிரியான துகள்களாக நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக என்ன செஞ்சிடும், உடச்சி வந்துடும். அதாவது தூளாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா வுட் க்ரஷர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம பெல்லட்ஸ் மேக்கிங் மிஷினில் இதை என்ன செய்யலாம், போடலாம். போட்டோம் அப்படின்னாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பெல்லட்ஸாக மேக் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஒரு அடி நிலத்துக்கு கட் பண்ணி வரும். இதில் பெரிய டெக்னாலஜியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த மரத்தூள் அப்படிங்கிறது ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. நல்லா காய வச்ச மரத்துண்டுகள்லேருந்து, மரக்கட்டைகள்லேருந்து, மரத்தூள்கள்லேருந்து நம்ம இதை என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, கடலை தோலாக இருந்தாலும் சரி, இல்லை சோள தட்டையாக இருந்தாலும் சரி, எல்லாமே காய வச்சு இருக்கணும். அதிலிருந்து தான் நம்ம இதை என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். ஓகே, அப்போ இந்த மாதிரியான மிஷின்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா indiama.comல இருக்குது, tradeIndia.comல இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் நம்ம தேடி நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மிஷின் வாங்கிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 150, 200, இந்த 200 கேஜி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் தர மிஷின்ஸும் இருக்குது. அதுவே ஒரு மணி நேரத்துக்கு 1000 கேஜி, அதாவது ஒரு டன் அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தரக்கூடிய மிஷின்ஸும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளும் இதில் என்ன செய்யும், வித்தியாசப்படும். அந்த மாதிரி கூட நம்ம பார்த்து வாங்கிக்க முடியும். அப்போ சிம்பிளாக நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கான இந்த க்ரஷிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு 36,000லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மிஷின். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 கிலோ, 150 கிலோ அந்த அளவுக்கு தான் இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். அதுவே நீங்கள் ஒரு டன் அளவுக்கு நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வுட் க்ரஷரை பயன்படுத்தலாம். இந்த க்ரஷர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் இந்த மிஷின். ஓகேங்களா, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, எந்த ரேட் வசதியாக இருக்கோ, என்ன ப்ரொடக்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பெல்லட்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 150 கேஜி தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேணும், கம்மியான லெவலில் இருந்தால் போதும், நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 60,000லேருந்தே உங்களுக்கு மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து ஒரு 3 ஃபேஸ் கரண்ட்டில் ப்ரொடக்ஷன்
ஒரு டன் அளவுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குது. 3 லட்ச ரூபாங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் பெரிய பெரிய மிஷினுக்கு நீங்கள் போகும்போது. ஓகேங்களா? அந்த மாதிரி பெல்லட்ஸ் மேக்கிங் மிஷினும் நம்ம இதில் வாங்கிக்கலாம். அப்போது எது வேணுமோ அந்த மாதிரியான மிஷின்ஸை நீங்கள் இந்தியா மார்ட்லேயோ இல்லை TradeIndia.comலேயோ பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி மிஷின்ஸ் கூட பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் டெமோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேறு எதுவும் லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா உத்தியோக் ஆதார் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான லோன் ஸ்கீம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக உண்டு. பிரதான் மந்திரி உத்தியோக் ஆதார் ஸ்கீமில் இதில் 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பேங்க்கில் நீங்கள் 90% லோன் வரைக்கும் வாங்கிக்க முடியும். அதுக்கு மானியமும் உண்டு. ஒரு 15லேருந்து 30% அளவுக்கு மானியமும் தர்றாங்க. இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ப்ராஃபிட் என்ன, அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்லைடாக நான் போட்டிருக்கேன். ரெண்டையுமே பாருங்கள். மினிமமாக தயாரிக்கிறவங்களுக்கு ஒன்று, மேக்ஸிமமாக தயாரிக்கிறவங்களுக்கு ஒன்றுன்னு 2 ஸ்லைடு போட்டிருக்கேன். அது ரெண்டையுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான இந்த தொழில் பற்றிய ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மிஷின் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 150 கிலோ தயாரிக்கிற மாதிரி ஒரு கம்மியான விலையில் நீங்கள் வந்து மிஷின்ஸ் வாங்குறீங்க. அப்படிங்கும்போது 8 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா ஒரு 1200 கிலோ வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். இந்த மாதிரி தயாரிக்கும் போது இதில் ப்ராஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிக்கு உங்களுக்கு எல்லா செலவும் போக உங்களுக்கு ஒரு 3 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதாங்க இதில் ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 1200 கிலோ நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 3600 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்கள் 30 நாள் இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். மிஷினுக்கு ப்ளஸ் ரா மெட்டீரியலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இட வசதிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ரொம்ப சின்ன லெவலில் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே நீங்கள் இதில் வந்து வியாபாரம் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது இது வந்து இதுக்கு யூஸ் ஆகும். இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக வரும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் மிஷின் கெப்பாசிட்டி பெரிய அளவில் வாங்குறீங்க. அப்போ மிஷின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு 1000 கிலோ, அதாவது ஒரு டன் அளவுக்கு உங்களுக்கு உற்பத்தி பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது 8 மணி நேரத்துக்கு நீங்கள் 8000 கிலோ வரைக்கும் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நீங்கள் 3 ரூபாய் அப்படின்னு வச்சா கூட, நான் ரொம்ப மினிமமாக தான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு கிலோவுக்கு நீங்கள் 3 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லி வச்சா கூட 8000 கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு 24,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 24,000 ரூபாங்கும்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 7,20,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம். இதுவே நீங்கள் வந்து 8 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் ஷிஃப்ட் போட்டு ஒரு 16 மணி நேரம் ஓட்டினீங்க அப்படிங்கும்போது ஒரு 14 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லாபம் பார்க்கலாம். அப்போது இதுலேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் தயாரிக்கக்கூடிய இடத்துக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு லாங் ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதிகமாகும். அப்போ நம்ம எந்த கம்பெனியோட நம்ம போய் டைப் வச்சுக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டால் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லை நீங்கள் செல்ஃபாக வந்து ஒரு ஏதோ ஒரு வெஹிக்கிள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சார்ஜஸை நீங்கள் என்ன செய்ய முடியும், குறைக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸை பற்றி ஓரளவுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், அப்போது சின்ன லெவல் நீங்கள் முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சமாகவும், பெரிய லெவல் முதலீடு அப்படின்னா ஒரு 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு போகும். இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெனிஃபிட் அப்படிங்கும்போது இந்த தொழில் அதிகம் பேர் ஆரம்பிக்காத ஒரு நல்ல டிமாண்ட் உள்ள தொழிலாக இருக்குது. அப்போ நம்ம நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி நல்லா மார்க்கெட்டிங் பண்ணும்போது இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த தொழிலுக்கு நீங்கள் நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஏன்னாக்கா இதில் இப்போ தான் எல்லாருமே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் கம்பெனிஸை காண்டாக்ட் பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா யூகேவுக்கு தான் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன்னா ரொம்ப குளிரான பிரதேசம். அங்கே இந்த பிரிக்வெட்ஸுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும்.
4வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த வாங்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ், இந்த மரத்தூள் ஆகட்டும், இல்லை கடலை தோல் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த வேஸ்ட் மெட்டீரியலை விலை குறைவாக நீங்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கணும். இது 4க்கும் நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ப்ராஃபிட் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.